நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தது முதலே மகாலட்சுமியாக பார்க்கப்படுகிறார். சிறு வயதில் இருந்து அந்த வீட்டிற்கு அவள் செல்ல குழந்தையாக வளர்க்கப்படுகிறார். அவ்வாறு வளர்க்கும் போது அப்பெண் குழந்தை ஆசைப்படுகிற பொருள் அனைத்தும் வாங்கி கொடுத்து அவள் கேட்கின்ற கல்வியவை கொடுத்து அந்த பெண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையும் விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா அப்படி இருந்தும் அப்பெண் குழந்தை இன்னொருவர் வீட்டிற்கு மனைவியாக சென்ற பிறகு சில காலங்களில் வறுமைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாள் என்றால் அந்த தவறுக்கு அப்பெண்ணே அவளுக்கு தெரியாமல் காரணமாக இருப்பாள். அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏனெனில் அரைகுறை அறிவு ஆபத்தானது. ஒரு கிராமத்தில் ராகவி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகுந்த இரக்க குணம் உடையவள். மகாலட்சுமியின் மீது அதிக பக்தி கொண்டவள். யாரேனும் அழுதால் இவளின் மனம் அதை தாங்கிக் கொள்ளாது. கனிவானவள். மற்றவர்கள் மனதை புண்படுத்தி பேசும் குணமே இவளுக்கு கிடையாது. ராகவிக்கு திருமண வயது வந்ததும் அவளின் பெற்றோர்கள் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அவளின் கணவன் பெயர் கண்ணன். கடை வியாபாரியாக பார்த்து வருகிறார். திருமணமான சில நாட்களில் இருவரும் அன்பாகவும் வாழ்விலும் சரி தொழிலிலும் சரி எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து வர்றாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் சுதா என்ற ஏழை பெண் வசித்து வந்தார். அவள் ராகவியிடம் வந்து பேசி நன்றாக பழக ஆரம்பித்தார். ராகவி குணம் பற்றி சுதாவிற்கு நன்றாக தெரிய வந்தது. பின்பு ராகவி வீட்டிற்கு வந்து தயங்கி தயங்கி நின்ற சுதாவை பார்த்த ராகவி, அம்மா ஏன் தயங்கி நிக்கிறீங்க, என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தருகிறேன் என்று கூற, அதற்கு சுதா, என் பெண்ணை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள். எங்கள் வயல்வெளிகளை விற்று நகை போடுவதாக மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி இருக்கிறோம். எனினும் இன்று மாப்பிள்ளை வீட்டார் வர நேரத்துல என் பெண்ணின் கழுத்தில் நகைகளே இல்லை என்று அழுதபடி நின்றாள் சுதா. அதற்கு ராகவி, இதற்கு ஏன் கவலைப்படுறீங்க, நான் என்னோட நகைகளை தர்றேன், நீங்க திருமணம் ஆகிற வரைக்கும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறா. அதே போன்று இன்னொரு வீட்டுல இருந்து எங்க வீட்டுல அதிகமா சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க. 2 பேரா சப்பாத்தி தேய்ச்சா சீக்கிரமா வேலை ஆகிடும், அதனால உன்னோடத தான் சொல்லி ராகவி கிட்ட கேக்குறாங்க. உடனே ராகவியும், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சப்பாத்தி கட்டையை எடுத்து கொடுக்கிறா. அன்றிரவு ராகவியின் கணவன் வீட்டிற்கு வந்ததும் ராகவி கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தும் செய்கிறார். பின்பு காலை தனது வேலைக்காக கண்ணன் கடைக்கு கிளம்பிய போது உப்பு காலி ஆயிடுச்சு, அதனால சமைக்க முடியல, இரவு நீங்க கொண்டு வர உப்புக்கு அப்புறம் தான் சமைக்க முடியும்னு ராகவி சொல்றா. சரின்னு சொல்லி கண்ணனும் வேலைக்கு கிளம்பிடுறாரு. கடைக்கு போய் பார்த்தா தான் கடையில இருந்த பொருட்களும் கடையில இருந்த கல்லாப்பட்டியும் திருடு போயிருந்துச்சு. இதனால மனம் முடிஞ்சு போன கண்ணன் ராகவி கிட்ட வந்து புலம்பி அழுறா. அதுக்கு ராகவி, கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுல இருக்கிற சேமிப்பு பணம் நகை ஏதாச்சும் இருக்கான்னு வாங்க பாக்கலான்னு சொல்லி கஜானாவை போய் திறந்து பார்த்தா கஜானாக்குள்ள ஒண்ணுமே இல்ல. உடனே ராகவி தன் கணவன் கிட்ட, கவலைப்படாதீங்க, என்னோட நகை அத்தனையுமே சுதா அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், அத போய் வாங்கிட்டு வந்து நம்ம தொழில மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. ராகவி கிளம்பி போய் சுதா வீட்டை பார்த்தா சுதா வீடு பூட்டி இருந்துச்சு. விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது வீட்டை அவங்க காலி பண்ணி 2 நாள் ஆகிடுச்சுதுன்னு. இதனால அதிர்ச்சிக்குள்ளான ராகவி தன் கணவன் கிட்ட வந்து சொல்லவும் கடுமையா ஆத்திரமடைஞ்ச ராகவியோட கணவர் அவளை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி விரட்டி விட்டுடுறாரு. ரொம்ப கவலையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாம எங்க போறதுன்னே தெரியாம ராகவி வீட்டை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருந்தா. போற வழியில ஒரு மகாலட்சுமி திருக்கோவில பார்த்ததும் கோவிலுக்குள்ள போய், மகாலட்சுமியே, நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை மனமுருகி வேண்டி வந்திருக்கேன், ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன், இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தர்மம் தானே பண்ணேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் கணவரே என்னை வெறுத்துட்டாரு, நீ உடனே எனக்கு பதில் சொல்லுன்னு ராகவி அம்மன் முன்னாடி அழுது போராடுறா. என்னை என் கணவரே வெறுத்த பிறகு நான் ஏன் உயிர் வாழணும்னு தன் உயிரை மாற்றி கொள்ள நினைச்சா ராகவி. அப்போ ராகவி முன்பு மகாலட்சுமி தோன்றி, பக்தையே, நீ செய்த தவறு அனைத்தும் தெரிந்து செய்தவை அல்ல, தெரியாமல் செய்ததுதான். இருப்பினும் மகாலட்சுமி ஆகிய நான் வாசம் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் நீ சரியாக பயன்படுத்தவில்லைன்னு சொல்லி இருக்காங்க. ராகவி, நீ செய்த முதல் தவறு என்னவென்றால், ஒரு பெண்ணுக்குரிய 16 ஒப்பனை அழகில் முக்கிய பங்கு நகைக்கு உண்டு. அத்தகைய நகையை இன்னொருவருக்கு தானம் செய்தது முதல் தவறு. மகாலட்சுமி ஆகிய நான் வாசம் செய்கிறது உப்பில்தான். அத்தகைய உப்பு தீர்ந்து போகிற வரைக்கும் நீ பார்த்துட்டு இருந்தது
மூன்றாவது தவறு, துளசி என்பது பரமானந்தனான விஷ்ணு பெருமாளும் நானும் வாசம் செய்யும் இடம். அத்தகைய என்னை நீ மாதவிலக்கு நேரத்திலும் நீர் ஊற்றியதால் அந்த இடத்தை விட்டு நான் வெளியேற நேர்ந்தது என்றும் அந்த துளசி மாடத்திற்கு அருகிலேயே துடைப்பத்தையும் வைத்தாய். எந்த ஒரு நல்ல சுப காரியங்களிலும் அதில் நான் முதலில் என் பங்கு இருக்க வேண்டும். சுத்தம் என்பது எனக்கு மிகவும் முக்கியம். சுத்தம் என்றாலே துடைப்பம்தான் முதலில் பங்கெடுக்கும். நீயோ என்னை உன் காலணிகள் அருகிலேயே போட்டு வைத்தாய். காலணி என்பது சனி பகவானின் அம்சம் என்பதால் உனக்கு மகாலட்சுமி அம்சம் விலகி சனி உள்நுழைந்து உன் நிம்மதி கெட்டு போய்விட்டது என்று கூறி, இருப்பினும் சிறு வயதில் இருந்தே என்னை வழிபட்ட நீ கவலைப்படக்கூடாது என்று சொல்லி கடவுள் படைத்த உயிரை எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. நீ வீட்டிற்கு செல், நான் உன் பின்னே வருகிறேன் என்று மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கோவிலுக்கு வந்த ஐயர் ராகவியை தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு நேரம் நடந்தது கனவுன்னு. ஆனாலும் ராகவி அத அம்மனே நேரில வந்து சொன்னதா நினைச்சு தான் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில ராகவியின் கணவர் மன்னிப்பு கேட்டு ராகவிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க வீட்டுல போய் பார்த்தா ராகவியின் தாயும் தந்தையும் வந்திருந்தாங்க. ராகவி நடந்த எல்லாத்தையும் தாய்கிட்ட சொல்லி அழுதப்பதான் இத கேட்டு வியந்து போன ராகவியின் தாய், மகளே, அது போன்று இனிமேல் தவறு செய்யாதே. வீட்டை சுத்தமாக எந்தெந்த பொருட்களை எங்கு வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்தில் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது. சமையல் பண்ணக்கூடிய அடுப்புல சூரிய உதயத்தோட வெளிச்சம் வந்து விழணும். அதுதான் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு அதையும் சரி செஞ்சு வச்சுட்டு அடுப்பிற்கு பக்கத்திலேயே எண்ணெய் பாட்டிலையும் வச்சு கல்லுப்ப மண் பாத்திரத்துல போட்டு வச்சுட்டு துடப்பத்தை அடுத்தவங்க கண்ணில் படும்படி வீட்டு வாசல்ல போடக்கூடாது. அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாதபடி பின் வாசல்ல போட்டு வைக்கலாம். மூளையில சரிச்சு சாத்தியோ படுக்கவோ வைக்க கூடாது. மேலும் துளசி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் மாதவிடாய் காலங்கள்லயும் நீர் ஊற்றக்கூடாது. துளசி இலைகளை பறிக்கும் போது கத்திரிக்கோள் கத்தி பயன்படுத்தாம கைகளால தான் கிள்ளி எடுக்கணும். காய்ந்த இலைகள் இருந்ததுன்னா அதை பறிச்சு கால் மிதி படுறபடி போடாம மண்ணுல சின்னதா குழி தோண்டி புதைச்சு வச்சிடணும். இப்படி ராகவிக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி ராகவி வீட்டுல இருந்து ராகவியோட அம்மா கிளம்பிடுறாங்க. ராகவியும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அத்தனையுமே ஃபாலோ பண்ணி வர்றாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தரா மாறிடுறாங்க ராகவியோட குடும்பம். ஆகையால் நண்பர்களே, இது ராகவிக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் மகாலட்சுமியின் அருளை பெறுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி என கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற அனைவருக்கும் மகாலட்சுமியின் பூரண அருள் கிடைக்கும். பெண்களின் இரண்டாவது கால்விரல் நீளமாக இருந்ததுன்னா அந்த பெண் அடம் பிடித்தவர்களாகவும் புருஷனுக்கு அடங்காதவள் அப்படிங்கிற பேரும் இந்த சமூகத்துல இருக்குது. ஆனா இதெல்லாம் உண்மையா? அப்படி அந்த விரல் நீளமாக இருந்தால் அந்த பெண் மேலே தவறா? அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் எப்படி இதே கால அமைப்போட பெண்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் பண்டைய காலங்கள்லையும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு தனி விதமான ஒரு சக்தி இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு தன்னோட குடும்பத்தில் 6 மாதங்களுக்கு அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்வு போல தோன்றும். அப்படி தோணக்கூடிய அந்த நிகழ்வை அவங்க தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அது 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நீ வாய் வச்சதுனால தான் இது நடந்து போச்சு, நல்லது நடந்தால் சொல்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது நடந்தால் கண்டிப்பாக அந்த பெண் மேலே ஒரு பழியை சுமத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆக அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நீ வாய் வச்சு தான் பழிச்சிருச்சு, அந்த மாதிரி அவங்க மேலே பழி சொல்லியே இந்த ஒரு உருவம் உருவாக்கிட்டாங்க. இந்த விரல் 2வது விரல் நீளமாக இருந்ததுன்னா அவங்க அடங்காதவங்க அப்படிங்கிற பேரு. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுத்திரிகா லட்சணப்படி பெண்களோட 2வது கால்விரல் நீளமாக இருந்ததுன்னா
அவங்கள திருமணம் செய்ய போகிறவர் பாக்கியவான் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் நடக்கும்போது இந்த பெண்களை நீங்கள் இப்போ திருமணம் பண்ணுறீங்கன்னா, திருமண நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை விட ஒரு படி மேலே இந்த பொண்ணு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வறுமையை நீக்கி அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. சாமுத்திரிகா லட்சண வரலாறுகளை எடுத்து படித்தோன்னா அதில் கண்டிப்பாக இந்த குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் திருமணம் செஞ்சு போகக்கூடிய இடத்துல வறுமைங்கிற விஷயம் இருந்ததுன்னா அந்த வறுமையை நீக்கி தன்னோட முயற்சியால் தானும் உழைச்சி தன்னோட கணவரையும் உழைக்க வச்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய செயலை இவங்க செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.